ஹலோ எவ்ரி ஒன், இனி நம்ம பார்க்க போகிற மான்வா வந்து போன்லெஸ் நெக்ரோமேன்சர் சாப்டர் 31. சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன சாப்டரில் நினச்சி ஷார்ட்டாக பார்த்துருவோம். போன சாப்டரில் என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ பப்ளிக் ஏரியாவுக்கு போகணுன்னு நினச்சிருப்பான். அதுக்கு முன்னாடி அங்கே 2 பேர் டெலிபோர்ட் ஆகிருப்பாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும். அப்போ அந்த பையன் இருந்துட்டு ஒரு 3 சேலஞ்சஸ் கிட்ட மாட்டியிருப்பான். அந்த 3 சேலஞ்சஸ்க்கு கொரியன் ஹண்டர்ஸே பிடிக்காது. ஸோ அவங்க கிட்டேருந்து அவன் லூட் அடிக்க பார்த்துருப்பாங்க அந்த 3 பேர் இருந்துட்டு. அந்த நேரம் பார்த்து அந்த பையன் கூட டெலிபோர்ட் ஆன பொண்ணுன்ட்டு வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு, நீங்கள்லாம் இதை நிறுத்தலைன்னா இதை பற்றிலாம் நான் கம்யூனிட்டியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த 3 பேரில் ஒரு சேலஞ்சர் இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசியிருப்பான். அப்போது அவன் வந்துட்டு தப்பாக நடந்து கிட்ட போயிருக்க சமயத்தில் ஹீரோ வந்து பின்னாடி போயிருப்பான். அப்போது யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகுது. ஹீரோவும் திரும்பி பார்த்துருப்பான். அப்போது ஹீரோன்ட்டு என்கிட்டயா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அவனுங்களும் ஆமான்னு சொல்லிட்டு, அப்போது நீயும் ஒரு கொரியன் ஹண்டரான்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அவங்க பவர்ஸ் வச்சு. அப்போ ஹீரோன்ட்டு அதை தடுத்துட்டு, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் தடுத்துட்டு ஹீரோ வந்துட்டு நீங்கள் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பான். அதோட போன சாப்டர்ஸ் முடிஞ்சிருக்கும். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோன்ட்டு இன்ஸ்டன்ட் ஆக்ஸ்டலேஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோன்ட்டு ஃபாஸ்ட்டாக போய் ஹீரோ ஃபஸ்ட்டு கிரே கலர் சட்டக்காரனையும் க்ரீன் கலர் சட்டக்காரனையும் முடிச்சு விட்டுது. அப்புறம் போய் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணலான்னு போகுது. உங்கள் 2 பேர் கூட இந்த வயலட் சட்டக்காரன் இருந்துட்டு ஐ ஷீல்டுன்ட்டு ஒரு ஷீல்டை உருவாக்குறான். அப்போ ஹீரோன்ட்டு அதை பிரேக் பண்ணிவிட்டு அவனை போய் அட்டாக் பண்ண சமயத்தில், வெயிட்டு நான் தான் தப்பு பண்ணேன் ஆனால் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்க சமயத்தில் ஹீரோன்ட்டு அவனை கொண்டுடுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு அந்த 3 பேரோட ஸ்பிரிட்டையும் அப்சர்வ் பண்ணிடுறான். அப்போது அந்த பொண்ணு இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஃபைட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல, அது ஹீரோன்ட்டு அதெல்லாம் பரவாயில்ல, நீ அதுக்கு வருத்தப்பட தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் கிளம்பிடுது. அப்போ அந்த பையன் வந்துட்டு ஹீரோ கிட்ட நீங்கள் ஒரு ரேங்கரா அப்படின்னு கேட்க, உங்களை மீட் பண்ணது என்னோட ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உயிரோடு இருக்கேனா அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோன்ட்டு பரவாயில்ல இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அந்த பையன் வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு அந்த பையன் வந்துட்டு அந்த 3 பேரோட பாடிஸை கேட்குறான். அதுக்கு ஹீரோன்ட்டு டவுட்டாகவே எதுக்குன்னு கேட்க, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு நான் ரீப்ரேவாக உங்களுக்கு நான் ஒரு ஸ்கில்லு தரேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அலோவ் பண்ண அந்த பையன் வந்துட்டு குளுட்டைனே சொல்லி அவன் கையிலேருந்து அந்த பாடிஸை அப்சர்வ் பண்ண, அந்த பையன் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான் இந்த பையன் யூஸ் பண்ணுறதும் ஒரு ஸ்கில்லா அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அந்த பையன் சொன்ன மாதிரியே ஹீரோக்கு ஒரு ஸ்கில்லை தந்துடுறான். அந்த ஸ்கில்லோட பேர் வந்து விங்ஸ் ஆஃப் ஸ்டீல். அந்த ஸ்கில் இருந்துட்டு ஸ்கில் ஷாப்பில் போய் ஆட் ஆகிடுது. இப்படி ஸ்கில்லு கிடைக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ அந்த பையன் இருந்துட்டு இந்த ஸ்கில் எப்படி ஒர்க் ஆகும்ன்ட்டு சொல்கிறான். இந்த ஸ்கில்லால் உங்கள் பின்னாடி ஒரு விங்ஸ் உருவாகும், அது இருந்துட்டு உங்களுக்கு பறக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஸ்கில்லை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் வச்சு பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதை பற்றி நான் டீட்டெயிலாக வெயிட்டிங் ரூம் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது அந்த ஒயிட் கிரீன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு நீ அந்த குளுட்டினியோட சேலஞ்சரை அப்ரோச் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த குளுட்டினி அட்மின் வந்துட்டு இந்த ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போது அயன் பிளேட் மோனாஸ் வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக பண்ணிகிட்ருக்க இந்த 3 அட்மின்ஸும் ஆர்கியூ பண்ணுறத டார்க் டெல்வின்ற ஒரு அட்மின்ட்டு பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோ ஏன்டா இப்படி போட்டி போட்டு சண்டை போட்டு நிற்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஹீரோவும் அந்த பையனும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், இந்த பப்ளிக் ரீஜனில் இருந்துட்டு அரீனா, ஆடிஷன், அப்புறம் பெட்டிங், காம்ப்ளிங்ன்ற 3 விதமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்றான். அங்கே எதனா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்கிறான். இப்போ கரண்ட்லி 3 வேர்ல்டர்ஸாக நம்ம இடத்த இன்வைட் பண்ணுறது ஹேரிஸ், மொரியம், கேல்லியான். ஹேரிஸ் உலகம் வந்துட்டு சோல்ஜருக்கு முன்னுரிமை கொடுக்குற வேர்ல்டு ஆகும். மொரியமோ அவங்க சோல்ஜர்ஸ்க்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஆனால் என்ன கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க. அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கணும் அப்படின்னா அந்த 5th ஃப்ளோரில் வந்த இன்ட்ரூடர் இருந்துட்டு ஹேரிஸ்லேருந்து வந்திருக்கணும். அதே மாதிரி முரிம் வேல்டுலேருந்து ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ட்டு வந்திருக்கணும். அப்புறம் அந்த பையன்ட்டு சொல்கிறான், நான் காலியன் வேர்ல்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். எல்ஃப்ஸுக்கும் ஃபேரிஸ்க்கும் அப்புறம் ஹியூமன் பீஸ்ட்ஸ்க்கும் இருக்கிற வேர்ல்டு தான்
காலியான் வேர்ல்ட் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு இதெல்லாம் நான் கொஷின் வச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயந்தான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த பையன் இருந்துட்டு ஃபைனலாக நம்ம பப்ளிக் ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பையன் இருந்துட்டு இந்தாங்க என் பிஸ்னஸ் கடை வச்சுக்கோங்க, ஆனால் இதில் ஒன்றும் அவ்வளோ கிரேட்டாக எதுவும் இருக்காதுன்னு சொல்கிறான். அப்போது ஹீரோ அதை வாங்கி பார்த்தா அவன் அன்டோர் அசோசியேஷனில் சேலஞ்சஸரோட டீம் மேனேஜராக இருக்கான். அப்போ அந்த பையன் வந்துட்டு உங்களுக்கு எதனா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோவும் அந்த பையன் வந்துட்டு அந்த பப்ளிக் ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிடுறாங்க. அப்நார்மல் ஸ்டாட்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிடுது. அப்போது அந்த பையன்ட்டு சொல்கிறான், நான் நினைக்கிறேன் இப்போது நான் ஆப்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சரி நானும் ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறான். அப்போது அந்த பையன் வந்துட்டு நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்க, அப்போ ஹீரோன்ட்டு இந்த அரேனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவும் அரேனாக்குள்ளே என்டர் ஆகிடுறான். அங்கே பார்த்தா அங்கே சில பேர் இருந்துட்டு அந்த பைத்தியக்காரன் திரும்பி தோத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்குன்ட்டு 3 பேர் அங்கே பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் இதுதான் அரேனாவா, ஆனால் இதை பார்க்க ஏதோ பெட்டிங் ஏரியா மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போது டார்க் டேவில் இருந்து சொல்கிறாரு, எனக்கு பழைய நல்ல நாள்களோட நினைவுகளெல்லாம் ஞாபகம் வருதுன்னு அப்படின்னு சொல்ல, அப்போது அயன் பிளேட் மோனாஸ் வந்துட்டு இந்த அரேனா பார்க்கவே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஒயிட் கிரெயின் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அரேனாவை பார்த்து எக்ஸைட்டாக இருக்கார். அப்புறம் ஹீரோன்ட்டு அங்கே தான் போய் உட்காரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கே போய் உட்காந்துட்டு, அப்போது ஹீரோவுக்கு வந்துட்டு சிஸ்டமில் இருந்துட்டு அரேனாவோட சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ நீங்கள் பெட்டிங் இல்லைன்னா ஃபைட்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த ஹீரோன்ட்டு பெட்டிங்கு அண்டு ஃபைட்டிங்கா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அரேனா சிஸ்டமில் இருக்க ஹெல்ப் பட்டனை அழுத்துறான். அப்போ அந்த சிஸ்டம் வந்துட்டு இந்த அரேனாவை 2ஆக பிரிச்சிருக்கோம், ஃபைட்டிங் அண்டு பெட்டிங் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ பெட்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைட் பண்ணுற ஒரு சேலஞ்சர் மேலே பெட் பண்ணலாம். அந்த சேலஞ்சரோட ரிசல்ட் பொறுத்து நீங்கள் லூஸ் ஆகுறீங்களா இல்லை வின் பண்ணுறீங்களா இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைட்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதர் சேலஞ்சர் கூட ஃபைட் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபைட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 2 பேரோட உண்மையான பேரும் ரிவீல் ஆகிடும். அப்புறம் ரேங்க்கும் ரிவீல் ஆகிடும். ஃபைட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெட் பண்ணணும். அதாவது ஸ்கில்லு, ஐட்டம், அப்படி இல்லைனா அத்தாரிட்டிஸ் அந்த மாதிரியான விஷயம் நீங்கள் பெட் பண்ணணும். ஒன்ஸ் ஃபைட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் கொலோசியமுக்கு வந்து டெலிபோர்ட் ஆகப்படுவீங்க. இப்போ நீங்கள் மட்டும் சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அப்படியே ஃபைட் வந்து ஓவர் ஆகிடும். அப்புறம் ஃபைட்டு முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு திருப்பி போயிடுவீங்க. அடுத்த சீனில் அரீனாலே வேறு ஒரு இடத்துல இங்கே இருக்க சேலஞ்சஸ்லாம் இவ தானே அந்த விச் ஆஃப் த ஹெல்ஃபயர் கேத்தரின், இவங்க தான் அந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ஹண்டரில் அப்படி, இவங்கள இதுக்கு முன்னாடி நான் ரியல் லைஃப்பில் கூட பார்த்ததில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அந்த கேட்ரின் இருந்துட்டு ஏன் எனக்கு ஒருத்தரும் ஃபைட்டிங் ரிக்வெஸ்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு இருக்க, ஒருவேளை நான் நிறைய வின் பண்ணது வந்து மற்றவங்களுக்கு காட்டுறதுனால தான் என் கூட யாரும் ரிக்வெஸ்ட் வைக்கிறது இல்லையா ஃபைட்டிங்க்கு அப்படின்ட்டு நினைக்கிறா. அப்போ இவளோட அட்மினான மாஸ்டர் ஆஃப் த ஃபயர் இருந்துட்டு மற்றவங்கெல்லாம் ஒரு கோடை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளை இருந்துட்டு ஆமாம் மற்றவங்கெல்லாம் ஒரு கோடை மட்டும்தான் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு போர் அடிக்குது, இங்கே இருக்கிறது டைம் வேஸ்ட்டு தான், சரி நான் இப்போ போகிற சமயத்தில் அப்போ அவளுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வருது. அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்போது அவள் வந்துட்டு ஆன்சன் மியோன், நீ என்ன சூஸ் பண்ணியிருக்கியா, அப்போனா நீ இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதில்லை போல நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, ஃபைட்டிங்கும் கன்ஃபார்ம் ஆகுது. அதனால் ஹீரோவும் ஃபைட்டிங் ஏரியாவுக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிட்டு வரான். அப்போது அந்த கேட்டரின் இருந்துட்டு உன் துணிச்சல் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நீ என்னை சூஸ் பண்ணதுனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் அமைதியாக தான் இருக்கான். ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆக, அப்போது அந்த கேத்தரின் வந்துட்டு இங்கேருந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, அப்புறம் அவள் இருந்துட்டு பர்த் ஆஃப் ஃபயர்ன்ட்டு ஒரு அத்தாரிட்டியை ஆக்டிவேட் பண்ணுறா. அதை ஆக்டிவேட் பண்ணோன்னே ஒரு ஃபயர் பாலான ஒரு விஷயம் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. அப்போது அதுலேருந்து ஹீரோவும் டாச் பண்ண பார்த்தா அப்போ ஹீரோன்ட்டு அதில் மாட்டிக்கிறான். அப்போது அந்த கேத்ரின் வந்துட்டு முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, அப்போது ஸ்வாட் கியூ மாஸ்டர் ஆக்டிவேட் ஆகிட்டு ஹீரோன்ட்டு அந்த ஃபயர் பாலை 2ஆக வெட்டிட்டு வெளியே வரான்.
இதை பார்த்த அந்த கேத்தரினுக்கு செம்ம ஷாக். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், என்ன எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்க சொன்னல, இப்போ நான் சொல்கிறேன், இதுலேருந்து நீ எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. இதோட இந்த இடத்துல சாப்டர் முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video guys.